ஒட்டன்சத்திரம் பரப்பலாறு அணையை தூர்வார 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் வடகாடு ஊராட்சியில் பரப்பலாறு அணை அமைந்துள்ளது. இந்த அணை ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. பரப்பலாறு அணையின் மூலம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள குளங்கள் மற்றும் கரூர் மாவட்டம் வரை சுமார் 2500 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையை தூர்வாருவதற்கு ஒன்றிய வனத்துறை அனுமதி தராததால் தூர்வாரப்படவில்லை. இந்நிலையில் அணையை தூர்வார கோரி அனுமதி பெற்றுத்தரக் கோரி தமிழக அரசிடம் விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். தமிழ்நாடு அரசின் அழுத்தத்தால் அணையை தூர்வார ஒன்றிய அமைச்சகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் 19 கோடி ரூபாய் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டு பரப்பலாறு அணையை தூர்வார அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட பரப்பலாறு அணையை தூர்வார உத்தரவு பெற்று தந்தது. நிதி வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விவசாயிகள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு நம் மிகப்பெரிய திட்டங்களை அறிவித்து பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வடகாடு பகுதியில் பரப்பலாறு அணை அமைந்துள்ளது. அது நமது ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தையும் தாண்டி கரூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி வரை கிட்டத்தட்ட 2500 ஏக்கருக்கு மேலமாக விவசாய பாசன வசதி பெறுகிறது. அதே போல குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. நமது தமிழ்நாடு அரசானது மிகப்பெரிய போராட்டங்களுக்கு இடையிலே கடந்த 14ஆம் தேதி அந்த சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அனுமதியும் வழங்கி 19 கோடி ரூபாய் நிதியும் வழங்கி முதற்கட்டமாக அந்த அணையை தூர்வாரும் பணியை துவங்குமாறு நமக்கு அரசாணை வழங்கியுள்ளார்கள். இந்த நிதியினை நமக்கு வழங்கிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியுடைய பொதுமக்கள் சார்பாகவும் அதே போல் விவசாயிகள் சார்பாகவும் எங்களது மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.